குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வைஃப் அந்த பேஷன் இழந்துருவாங்க. என் வைஃப் மட்டும் சொல்ல, எல்லா வைஃபுமே சொல்ற பேஷன் இழந்துருவாங்க. பாக்குறவங்க கேட்பாங்க, என்னமா வேலைக்கு போலியா, சும்மா தான் இருக்கியா? பாப்பாக்கு அப்புறம் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போக முடியல. அதனால ஒன்று பண்ண அவங்க முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்லயே ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவுமே சொன்னாங்க, என்ன வரைய ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வைஃப் அப்படின்னு. ஆர்ட் பண்ணி 1 இயர்ல வந்து 7 பெரிய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஸோ அவங்களுக்கு தனியாக பேஜ் இருக்கு. அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா GR ஆர்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்டல ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அவங்களை யாரெல்லாம் வந்து சும்மா இருக்கான்னு கேட்டாலும் அவங்களே வாயடிக்கிற மாதிரி வந்து பண்ணாங்க. அது கூட தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அக்கா வந்து மந்த்லி எவ்வளோ வந்து மணி ஏர்ன் பண்றாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பர்ஃபெக்டா போச்சுன்னா 60,000 அவங்க ஏர்ன் பண்றாங்க. வேற லெவலுக்கா. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல போய் வேலைக்கு போனீங்கனாலுமே ப்ரெஷர் ஆக்கி அந்த வேலையை சம்பாதிக்க விட நம்மளுடைய பேஷன்ல நம்ம சம்பாதிக்கும் போது அது கம்மி பைசாவா இருந்தாலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நிறைய வேலை சம்பாதிக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறது தான் கஷ்டம். அதை வச்சிட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, அதான் நான் சொல்ல வரேன். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்துக்கலாம், நவ் ஆர் நெவர். நவ் இருந்தாலும் இப்பவே பண்ண முடியும்னா பண்ணிட்டோம். அதுதான் என் ஒய்ஃபோட எக்ஸாம்பிள். உமன் கிட்ட இருக்க டேலண்டே கிடையாது. நிறைய கேர்ள்ஸ் வீட்டுல இருப்பீங்க, நிஜமா சொல்றேன், உங்களால எவ்வளவு வேணா அச்சீவ் பண்ண முடியும்.